திருப்பி வீசினான். அவன் கூறுகிறான், இறைவன் சொன்னால் நான் செய்தேன் என்கிறார். இதே தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார்? இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு, இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னாடி நான் இடைநிலத்தில் கேட்டேன், அவர் சொன்னபடி தான் நான் தீர்ப்பு வழங்கினேன் என்றார். ஆனால் நமது கவாய் அவர்கள் நியாயமாக சொன்னார், மகாவிஷ்ணு சிலை உடைந்திருக்கிறது என்றால் நீங்கள் தொல்லியல் துறையில் கேளுங்கள், இது உச்ச நீதிமன்றம் இதற்கு தலையிடாது என்றார். அதற்கு அவன் என்ன சொல்றான், நீங்கள் உத்தரவு வழங்குங்கள் தொல்லியல் துறைக்கு என்றால், அப்போ நீங்கள் மகாவிஷ்ணு இடத்திலே கேளுங்கள் என்றால், இதற்கு ராகேஷ் ராஜி செருப்பால் அடிக்கிறார். இதை என்ன என்று சொல்வது? இவர்களை எந்த சட்டத்தில் இவர்களை கைது செய்து தண்டனை வழங்குவார்கள் என்று போக போக பார்ப்போம். அடுத்தபடியாக அமைப்பு சாரா கோமுசா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மாநில பிரச்சார செயலாளர் ஏ ஆறுமுகம் அவர்கள் உரையாற்றுவார்கள். திராவிட கழக சார்பாக நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக சார்பாக நமது தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளேன். என்னுடைய பேச்சு இயல்பான பேச்சு. எனக்கு இருக்கிறவங்கெல்லாம் மூத்த தலைவர்கள்லாம் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பெரிய பேச்சாளர்கள். இருந்தாலும் இந்த கண்டன உரையை பதிவு செய்யணும்னா நாங்கள் இருக்கக்கூடிய 5ஆவது தலைமுறையில் நாங்கள் பதிவு செஞ்சே ஆகணும். நாங்கள் இருக்கக்கூடிய இப்போ இந்த உடைய தலைமுறையிலே ஒரு நீதிபதி மேலே செருப்பு வீசுகிறாங்கிறது மிக கொடுமையான செயல். அது மட்டுமல்ல, வெக்கப்பட வேண்டிய விஷயம் இது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகப்படியாக படிப்பதற்கு வழி செய்தவர் 4 தலைமுறை. முதல் தலைமுறை தந்தை பெரியார் அவர்கள், 2ஆம் தலைமுறை பேரறிஞர் அண்ணா அவர்கள், 3ஆம் தலைமுறை டாக்டர் கலைஞர் அவர்கள், 4ஆம் தலைமுறை நம்மை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள். இந்த 4 தலைமுறையும் இதை மாதிரி சதானத்துக்கு எதிராக செயல்பட்டு வரவங்களையும் பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அவங்களால கால் வைக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, படிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை நம்முடைய 4 தலைமுறையில் தலைவர்களும் உணர்ந்ததுனால தொடர்ந்து படி 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 என்ற வார்த்தையை அவர்கள் 4 தலைமுறையும் கடந்து சென்று பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர்கள் இப்போ எல்லாருமே டிகிரி முடிச்சு டாக்டர், வழக்கறிஞர், நீதிபதிகள் என உயர் பதவியில் உட்காந்துட்டாங்க. இந்த உயர் பதவியில் உட்கார்ந்ததுனால அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஆர்எஸ்எஸும் பிஜேபியால் எல்லாரும் படிச்சுட்டாங்க, எல்லாரும் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னும் போது அவங்களால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் நீதிபதி மேலே என்ன பண்ணுறாங்க, செருப்பு வீசுகிறாங்க. அப்போ நாம் கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லா படித்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக விளங்கக்கூடிய தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்லாம் இல்லாத காலத்தில் நம்மளை எவ்வளோ குடும்பப்படுத்தியிருப்பாங்க பாருங்க. நம்ம அப்பாக்களையோ நம்ம தாத்தாக்களையோ நம்ம முன்னோர் தாத்தாக்களையோ அவங்க எவ்வளோ நம்மளை குடும்பப்படுத்தியிருப்பாங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா செருப்பை போடக்கூடாது, செருப்பை கையில் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன காலம், துண்டு போடக்கூடாது, துண்டு இடுப்பில் கட்டுன்னு சொன்ன காலம், இதெல்லாம் புறந்தள்ளப்பட்டு இப்பொழுது எல்லாருக்கும் சமம் என்று, அனைவருக்கும் அனைவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருப்பது மிக வேதனையான விஷயம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது மட்டுமல்ல, 4 தலைமுறை தலைவர்கள் காப்பாற்றிய இந்த உடைய சுயமரியாதைய கொள்கையை 5ஆம் தலைமுறையான நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்ம 4 தலைமுறையை பார்த்தோம். 4 தலைமுறையில் நான் சொன்ன மாதிரி முதல் தலைமுறை தந்தை பெரியார், 2ஆவது தலைமுறை பேரறிஞர் அண்ணா, 3ஆவது தலைமுறை டாக்டர் கலைஞர், 4ஆம் தலைமுறை நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், 5ஆம் தலைமுறை. இப்போ 4 தலைமுறையும் நம்மளை மிக சிறப்பாக படிக்க வச்சுட்டாங்க. அந்த படிக்க வச்சக்கூடிய விளைவு தான் அவங்க எரிச்சல் தாங்க முடியாமல் தான் அந்த ஷூவை வீசினார். அவங்க ஷூவை வீசினாலும் பரவாயில்லன்ட்டு நீதிபதி கடந்து அடுத்து நம்ம இலக்கை நோக்கி போவோம்னு சொன்னக்கூடிய காரணம் என்னென்னா, நாம் எவ்வளோ முன்னேறி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு 5ஆம் தலைமுறையான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வருடைய தலைமையில்
இந்த சுயமரியாதை தொடர்ந்து சுயமரியாதை காப்பாற்றப்படும் என தெரிவித்து கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.